உதயநிதிக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிருக்காரு, துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதுதான் அது. ஸ்டாலின சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. அதான். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் மதேஷ். உதயநிதி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சது யார்? வேற இன்பநிதியை கொண்டு வந்துட்டாங்க. இனி அடுத்து எங்கேயும் கொண்டு வரல. அதான் வந்துட்டாங்க. முரசொலிக்கு வந்துட்டாரு. சார் பொறுப்பெடுத்துட்டாரு. அவருக்கு அது அவங்களுடைய இது சார். எது சார்? பிசினஸ் சார். புரியுது. அவங்களுடைய தனி நிறுவனம் சார். இ அதுக்கு அவங்க வந்தா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு அது இதே இப்படி உங்களுக்கு என்ன இல்ல, பிரச்சனை? இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆ. அந்த ரோடு எங்களுக்கு தெரியுதுங்கிற உதயநிதி அங்க தான் வந்தாரு. ம். போன 1 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட 1 வருஷத்துக்கு முன்னாடி எதேர்ச்சியா முரசொலி நான் பார்த்தப்ப, வெளியீட்டாளர், ஆசிரியர் 2மே உதயநிதி தான் போட்டிருந்துச்சு. ம். சரிங்களா? ம். அது அப்போ உதயநிதி அங்க தான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டாலினும் அங்க தான் வந்தாரு. எனவே அங்கிருந்தா வருவாங்க. புரியுதுங்களா? அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திமுக காரர்கள்ல சில பேர் வந்து அவருக்கும் போஸ்ட் ஒட்ட தயாராயிட்டாங்க, ஒட்டுவாங்க. அத அவங்க ஒட்டிட்டு திரியட்டும். நான் என்னை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நடத்திக் கொண்டிருப்பது ஒரு மோசடி. ஒரு குடும்பத்தினுடைய அந்த தன்னுடைய சுயநல ஒரு நுகர்வு வெறிக்காக தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளுகிற இந்த குடும்பம் தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நல்லாட்சி இந்த மண்ணிலே மீண்டும் கொடுக்க நான் எழுதி தருகிறேன். 2026 அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கிற ஆண்டு. கட்டாயம் ஆட்சி அமைப்போம். திமுகவின் இந்த குடும்பத்தை அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்துவோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். தோற்கடிப்போம்னு சொல்லல. அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்துவோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவர்கள் இருக்க முடியாத நிலையை உருவாக்குவோம்.